குறுக்குத்துறை முருகன் கோவிலை சூறையாடிய வெள்ளம். ஆர்ப்பரித்து ஓடிய வெள்ள நீரால் மூழ்கிய நிலையில் காட்சி அளித்த கோவில். நெல்லை மாவட்டத்துல கடந்த ஒரு வாரமாவே தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வரதால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கனமழை நீடிச்சு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்காமா. இதை தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோவிலையும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுது. கல் மண்டபத்தை பாதி மூழ்கிய நிலையில வெள்ளம் ஆர்ப்பரிச்சு போகுது. இதனால கோவில்ல மூலஸ்தானத்திற்குள்ளேயும் தண்ணீர் போறதாலேயே அந்த பகுதிகளில் பக்தர்கள் போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருமண நாள் அப்படின்றதுனால குறுக்குத்துறை முருகன் கோவில்ல 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்க இருந்த நிலையில மூலஸ்தான பகுதிகளில் தண்ணீர் சென்றதால கோவில் வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய உற்சவர் முன்னாடிதான் திருமண நிகழ்வுகள் நடக்குதாமா. இதை தொடர்ந்து ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறதால பொதுமக்கள் யாரும் ஆற்று பகுதிக்கு குளிக்கவோ பார்வையிடவோ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கால்நடைகளை ஆற்று பகுதிக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.